ஹாய் ஹலோ வெல்கம் டு மை நியூ வீடியோ. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இது நம்ம மிராக்கிள் தான். இப்போ நம்ம மலர வைக்கலாம். இது கொஞ்சம் ஸ்டாண்டிங் லீஃப் கூட வந்து ஒரு பட்டு தான். கொட்டுது, மழை வந்ததுனால கொஞ்சம் தண்ணி எல்லாம் உள்ளே போயிருக்கு. நீங்கள் 2 கையிலும் இது மலர வைங்க. எப்போவுமே லோட்டஸ் ஃப்ளவர்ஸு இப்படி லைட்டாக அப்படி நம்ம ஒரு சப்போர்ட் கொடுத்தா போதும். ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம ஃப்ளவர் பார்க்கும்போது பிங்க் க்ளவுட் மாதிரி தோணும். ஆனாலும் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃப்ளவரோட சைஸும் கலரும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. இது வந்து இன்னும் கொஞ்சம் கலராக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிடுச்சு. இன்னும் நாளைக்கு இன்னும் அதுவாக கொஞ்சம் மலர்ந்துடும். இதுதான் நம்மளோட மிராக்கிள். இது வந்து எனக்கு ஸ்டாண்டிங் லீஃப் கூட வந்த பட்டு தான். அதனால ஓரளவுக்கு நம்ம மெச்சூர் ப்ளூம்னே சொல்லலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு டபுள் ஷேடில் வரும். இது வந்து ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டி தான். இங்கேயும் ஒரு பட் இருக்குது. இதுவும் மலர வைக்கணும். இந்த வெரைட்டி பார்த்துட்டிங்கன்னா நம்ம மலர வச்சாதான் வந்து இது மலரும். இல்லைனா அப்படியே நின்றுட்டு இது காஞ்சு போதான் செய்யும். நிறைய பேர் வந்து மலர வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்த தெரியாமல் பட்டு வந்து காஞ்சு போகுதுன்னு என்கிட்ட சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். நம்மளுக்கு பூஜைக்கெல்லாம் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா இந்த மாதிரி பட்டு ஸ்டேஜ்லேயே நம்ம இதை கட் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஒரு நாள் முன்னாடி இல்லை 2 நாள் முன்னாடி கூட நம்ம இதை கட் பண்ணி அதோட ப்ளூம் நல்லா கரெக்டாக அந்த ஒரு ஸ்டேஜில் நிற்கும்போது நம்ம அதை கட் பண்ணி ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு 2 நாள் வரைக்குமே நம்ம வச்சாலும் ஒன்றும் ஆகாது. அதுக்கப்புறம் நம்ம டெம்பிளுக்கு போகும்போது இல்லை நம்ம வீட்டில் பூஜையாக இருந்தால் கூட நம்ம இந்த மாதிரி அது மலர வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சாமிக்கு வைக்கிறதுக்கு. பாருங்கள், இவ்வளோதான். இது கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும், அவ்வளோதான். அழகாக இருக்குல்ல? இன்னும் இதில் பட்டு இருக்குது. இங்கே ஒரு பட்டு இருக்குது. அப்புறம் இங்கேயும் பட்டெல்லாம் வந்துட்டே தான் இருக்குது. இங்கேயும் இருக்குது ஒரு பட்டு. இந்த ஃப்ளவர் கொட்டிடுச்சு. இங்கேயும் ஒரு குட்டி பட்டு இருக்குது கொடைக்கு கீழே. மிராக்கிள் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த வெரைட்டி இருக்கான்னு எனக்கு கேட்பீங்க. எனக்கு தெரியும். ஃப்ளவர்ஸ் போடும்போது தான் நிறைய பேருமே நிறைய வெரைட்டிஸ் என்கிட்ட இப்போ கேட்குறாங்க. பட் வந்து நான் ஒன்று சொல்லிடுறேன். நம்ம ஃப்ளவரிங் பிளான்ட்டில் வந்து டியூபர்ஸ் கிடைக்காது. இந்த பிளான்ட் வந்து ஃபுல்லாக ஃப்ளவர் ஆகி முடித்த பிறகு அதுவே வந்து ஸ்லீப் ஆகி டியூபர் ஃபார்ம் ஆகி டார்மென்சி போகும்போது தான் நம்மளை வந்து அதோட டியூபர்ஸ் எடுக்க முடியும். இந்த டைமில் ஃப்ளவரிங் பிளான்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து டியூபர்லாம் கிடைக்காது. ஸோ இந்த வெரைட்டி வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அடுத்ததான் நம்ம அமெரிக்கா மிலியாவை மலர வைக்கலாம். இந்த பூ வந்து அப்படியே ஃபுல்லாக ஒயிட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அமெரிக்கா மிலியாவை ஜஸ்ட் இப்படி ஒரு சப்போர்ட் பண்ணால் போதும். பாருங்கள், அவ்வளோதான் மலர்ந்துருச்சு. ரொம்ப அழகாக இருக்கும் இதோட ஃப்ளவரு. ஆக்சுவலி வந்து இந்த அமெரிக்கா மிலியா ஒரு ஹார்டி வெரைட்டி தான். பட் நம்மளோட கிளைமேட்டில் இது வந்து ட்ராபிக்கல் வெரைட்டி மாதிரி பூக்குது. நம்ம கிளைமேட்டுக்கு செட் ஆனதுனால அப்படி பூக்குது. மற்றபடி வந்து அமெரிக்கா மிலியா நம்மளுக்கு ஒரு ஹார்டி வெரைட்டி தான். இது நிறைய பேருக்கு தெரியாது. ஆக்சுவலி ட்ராபிக்கலும்பாங்க. பட் உண்மையிலே அது ட்ராபிக்கல் மாதிரி தான் இங்கே பூக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ பட்டு வந்துருக்குது அப்படின்ட்டு. சூப்பராக இருக்கும். இங்கேயும் இருக்குது பட்டு. இங்கேயும் ஒரு பட்டு இருக்குது மலர வைக்கிற மாதிரி. நாளைக்கு மலர வைக்கலாம். இது
இது வந்து ஃபர்ஸ்ட்டே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம அமெரிக்கா மல்லியோட டிப்பில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு லைட்டான ஒரு பிங்க் ஷேட் இருக்கும். இது ஒரு பேபி பிங்க் கலர் வந்து ஃப்ளவர் தான். நெக்ஸ்ட்டே வந்து இது வந்து கலர் சேஞ்ச் ஆகி ஒயிட் ஆகிடும். நம்ம அமெரிக்கா மல்லியை பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், வீடியோவை கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் 2 பட்டி எப்படி அப்படி ட்வின்ஸ் மாதிரி நின்றுட்டு இருக்குது பாருங்கள். இந்த பட்டு மேக்ஸிமம் நம்ம தொடாமல் இருக்கிறதா பரவாயில்ல. இது மலர வைக்கும்போது மட்டும் நம்ம வந்து தொட்டுடலாம். சும்மா போய் தொட்டுட்டிங்கன்னா அது வந்து சில நேரம் காயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கேயே பாருங்கள், இதுவும் அமெரிக்கா மல்லியா தான். மழை வரும்போது ஃப்ளவர் சீக்கிரமாக கொட்டிடும். நம்மளோட பூவடோல் பாருங்கள், இன்றைக்கி வந்து கொஞ்சம் சாஞ்சிருச்சு. ஆனாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா மலரவும் பெரிய ஃப்ளவராக தெரியுது. ரொம்ப அழகாக இருக்குது. இனிமேல் அது க்ளோஸ் ஆகிடும். அடுத்த நாள் மலருமான்னு எனக்கு தெரியல. இது எத்தனை நாள் இதோட ஃப்ளவர் வரும்னு தெரியல. இதுதான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ஃப்ளவரு. இங்கே ஒரு பட்டு இருக்குது. இன்னும் ஒரு பிளான்ட் இருக்குது பூவடோல், அது இன்னும் பட் ஆகலை. இது நம்ம கேலக்ஸி தான். எவ்வளோ பெரிய ஃப்ளவர் பாருங்கள், சூப்பராக இருக்குது. நம்ம வெயிட் பண்ணுற ஒரு வெரைட்டி இது புது வெரைட்டி பாருங்கள். இதோட லீஃப் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது, பெரிய லீஃபாக இருக்குது பாருங்கள். இது இந்த மாதிரி கிட்ஸ் பூல் மாதிரியான இதில் தான் வைக்க முடியும். இது ஒரு பெரிய வெரைட்டி. இதில் வேறு பட்ஸ் சூப்பராக வந்துகிட்டே இருக்குது. இதோட லீஃப் தான் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இதோட பின் சைடு பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா வளர்ந்துடுச்சு பிளான்ட்டு. இது பட்டு வந்து ஃப்ளவர் ஆகும்போது கண்டிப்பாக வீடியோ போடுறேன். நம்மளுடைய எல்லோ எல்லாமே பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இஸ்லாம் மொராடா, ப்ளம் கிரேசி, இது நம்ம சப்ஸ்டோன் தான். இன்றைக்கி அவ்வளோதான் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற சூப்பரான புது வீடியோஸ் எல்லாம் நீங்கள் உடனே பார்க்க முடியும். சூப்பரான சேல் வீடியோஸ் எல்லாம் நம்ம போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அது ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, பாய் பாய்.